2025 கேட்கப்பட்ட முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் இது பார்த்திங்க அப்படின்னா நிறையா கொஸ்டினில் நோபல் பரிசு பற்றி ஒரு கொஸ்டின் வந்து இருக்கும். நிறைய எக்ஸாம்ஸில் பாருங்கள் கட்டாயமாக இருக்கும். இதில் ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, இப்போ 25 எக்ஸாம் நடக்குதுன்னா 24 நோபல் தான் கேட்பாங்க. அதே மாதிரி 24 நடந்ததில் 23 கேட்பாங்க. ரொம்ப அதுக்கு முன்னாடி நடந்த 22, 21 அப்படின்லாம் கேட்குறதில்ல. ஓகேவா? இது பார்த்திங்க அப்படின்னா 25 நடந்தது, 24 கேட்டிருக்கலாம், 23 கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. அடுத்தடுத்து வரதில் கண்டிப்பாக 24 தான் கேட்பாங்க. ரொம்ப பழையதெல்லாம் கேட்க மாட்டாங்க. சரி, பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா, மருத்துவத்திற்கான நோபல் பரிசு கேட்டிருக்காங்க. இது 2023. ஓகே, இதில் வந்து ஆன்சர் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. கேத்தலின் கரிக்கோ. ஓகே, இதில் அடுத்து நமக்கு என்ன கேட்பாங்கன்னா 24 கேட்கலாம். 2024 உடற்செயலியல் மற்றும் உடலியல் அல்லது மருத்துவத்திற்கான நோபல் பரிசு விக்டர் அம்ப்ரோஸ் இவங்களும் யூஎஸ் தான். 2 பேர் வாங்கியிருக்காங்க. இந்த டிசம்பரில் தான் கொடுப்பாங்க. இயர் எண்டில் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. 24க்கு அனௌன்ஸ் பண்ணது, 25 நடக்கிற எல்லா எக்ஸாம்லேயும் கேட்கலாம். விக்டர் அம்ப்ரோஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கேரி ருக்கூன் அப்படின்ற 2 பேருமே அமெரிக்க நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேருக்கும் வழங்கியிருக்காங்க. என்ன கண்டுபிடிப்பு? இப்போ மோஸ்ட்லி நேம் தான் கேட்குறாங்க. ஒரு சில எக்ஸாமில் கண்டுபிடிப்பு கேட்குறாங்க. நேம், கண்டுபிடிப்பு, அவ்வளோதான். கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னா, மைக்ரோ ஆர்என்ஏவின் கண்டுபிடிப்பு ப்ளஸ் மரபணு ஒழுங்குமுறை பற்றிய கண்டுபிடிப்புக்காக வழங்கியிருக்காங்க. முக்கியமான கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னா, மைக்ரோ ஆர்என்ஏக்களின் கண்டுபிடிப்பு, மைக்ரோ ஆர்என்ஏவோட கண்டுபிடிப்பிற்காக வழங்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி இந்த டைம் வந்து அமைதிக்கான நோபல் பரிசு கொஞ்சம் முக்கியம். என்ன அப்படின்னா, அமைதிக்கான நோபல் பரிசு ஜப்பானை சேர்ந்த நிகான் ஹிபான்ஹியோ அப்படின்றவங்களுக்கு நிகான் ஹிபான்ஹியோ அப்படின்ற நபருக்கு வழங்கியிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா, ஜப்பான் அந்த நாகசாகி ஹிரோஷிமாவில் நடந்த அணுகுண்டு வெடிப்புக்கு பிறகு இருந்த மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு அமைப்பை வந்து இவங்க செயல்படுத்தியிருப்பாங்க. அதுவும் போக அந்த அமைப்போட நோக்கம் என்ன அப்படின்னா, அணு ஆயுத குறைப்பை ஊக்குவிப்பது, அதன் பிறகு அணு ஆயுதங்களின் பேரழிவு விளைவுகளை முன்னிலைப்படுத்தும் முயற்சியை அந்த அமைப்பு மேற்கொண்டிருக்கோம். ஸோ அதற்காக இவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. ஸோ அமைதிக்கான நோபல் பரிசு ரொம்ப முக்கியமான ஒன்று.